வெல்கம் பேக் டு சேனல் ட்ரேடர் ஷாம். ஸோ லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு சிபிலேருந்து ரெகுலேஷன் F&Oக்காக வந்திருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த சேனலில் நம்ம. ஸோ ஒரு செபி வந்துட்டு ஒரு 6 ரெகுலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க F&Oக்காக, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக. ஸோ அது எந்த அளவுக்கு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனிமேல் நம்ம ரெகுலராக பண்ணுற டைப் ஆஃப் ட்ரேடிங்கே இதுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் இது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிபி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்றத ஃபார் ஆப்ஷன் பையர்ஸு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே இருக்கிறது தான். எப்பவுமே நம்ம வந்து ஃபுல் மார்ஜினை கொடுத்து தான் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறோம். எந்த புரோக்கர் வந்துட்டு மார்ஜின் இல்லாமல் சப்போஸ் வந்துட்டு அப்ஃப்ரண்ட் இல்லாமல் பே பண்ணாமல் வந்துட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ரூலாக கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறது தான். இது எப்போதுலேருந்து உங்களுக்கு ரெகுலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 1st 2025 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்பயே அது ரெகுலேஷனில் தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். செகண்ட் வந்து ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் ஆன் எக்ஸ்பைரி டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த செகண்ட் இது பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஆப்ஷன் பையர்ஸும் செல்லர்ஸும், பையிங்கும் செல்லிங்கும். ஸோ வந்துட்டு எக்ஸ்பைரி டேயில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ஹெட்ஜிங்காக, ஒரு மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறது. ஸோ இது வந்து இனிமேல் வந்து எக்ஸ்பைரி டேயில் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த ட்ரேடை பண்ண முடியும். மார்ஜின் பெனிஃபிட் இதை வச்சு நம்ம எடுக்க முடியாது அப்படின்றத இந்த இதில் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. விச் இஸ் குட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்டே மானிட்டரிங் பொசிஷன் லிமிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 4 டைம்ஸ் வந்துட்டு ஸ்டாம்ப் ஷீட்ஸ் எடுப்பேன்னு சொல்கிறாங்க ப்ரோக்கர் தான். டெர்மினல் வந்து எந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, க்ளோசிங்கில் இருக்குன்றது மாதிரி இது பண்ணாங்க. இட்ஸ் வந்து செபி ரெகுலேஷனுக்கும் உள்ள ப்ரோக்கருக்கும் உள்ள ஒரு ரூல். ஸோ நம்ம வந்து அவ்வளோ பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில். பட் ஸ்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளாஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் லிமிட்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ வந்து இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ்க்கான லிமிட்ஸு அந்த கான்ட்ராக்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் 5% ஆஃப் த கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்கர்ஸ்க்கு வந்து 15% கிட்ட அவங்க லிமிட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்தால் தான் வந்துட்டு இதோட ரூல்ஸை வந்து கிளியர் கட்டாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த ரூலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு April 1st வந்துட்டு பண்ணுறாங்க. அது வந்து கூட நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ இந்த 3 ரூலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் தான் நடக்குது, 2025 தான். ஸோ இதை வந்து நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அப்ஃப்ரண்ட் மணி கனெக்ஷன், ரிமூவல் ஆஃப் கேண்டல் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் மானிட்டரிங் வந்து நம்மளோட இது கிடையாது, இது ப்ரோக்கருக்கான. ஸோ இது மூணுமே வந்து வரி பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இப்போ இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இமிடியேட் எஃபெக்ட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா இந்த 3 ரூல்ஸ். அது வந்து November 20th உங்களுக்கு இந்த ரூல் வந்து
வரப்போகுது. ஸோ இந்த நவம்பர் 20 இந்த 3 ரூலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால சொல்கிறாங்க 98% கிட்ட வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நஷ்டம் அடைகிறாங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் லாஸ் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கிறதுனால 2022 2023 நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்க்க சொல்ல 93% வந்து லாஸில் இருக்காங்க. ஸோ அதனால் கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்துட்டு அஃபோர்டபுள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரூல் எடுத்துகிட்டு வராங்க. கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிஃப்டிக்கு 25 இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்னவா மாறலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 50 to 50 அந்த ரேஞ்சில் ஆகலாம். ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து 75 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் சேஞ்சஸ்க்குலாம் முன்னாடி. அது பார்த்தீங்கன்னா 75லேருந்து 25 மாற்றினாங்க. எதனால் இந்த சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வரணும், அதாவது ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக உள்ள வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஆனால் இப்போ பேக் டு சேம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அந்த ட்ரேடர்ஸை வந்து தேர் ரெஸ்ட்ரிக்டிங். இது ஏன் ஃபஸ்ட் இதை பண்ணாங்க, ஏன் இது இப்போ பண்ணுறாங்க அப்படின்றது ஸ்பெகுலேஷனாகவே இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க சொல்ல வந்து தே ஹேவ் டு டூ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதை இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா வந்து ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் சம் பேட் நியூஸ் வர சொல்ல வந்து உங்களுக்கு ஃபால் வந்து ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயே இப்பயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தால் பெட்டராக கொஞ்சம் வச்சு தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறோம். இட்ஸ் அப் டு தி பி. ஸோ இப்போ வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 25லேருந்து 50 நிஃப்டிக்கு மாறுது. அதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ 15 வந்து 30 மாறலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, 5 to 6 lakhs இருந்தால் வாங்கலாம் சொல்கிறாங்க. அது 15 lakhs வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. 15 to 20 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த மார்ஜினை. ஸோ இந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண சொன்னால் உங்களுக்கு வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாட் சைஸை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 15 30 மாறலாம். அதே மாதிரி இதுன்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு பிஎஸ்சியில் இருக்கிற பேங்க் எக்ஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குதான் போது. என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுல 15 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி வந்து இப்போ வந்து இதாக மாறலாம், 20 அந்த ரேஞ்சில் வந்துட்டு மாறலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 20 சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. இல்லை இதுக்கு மேலேயும் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சென்செக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10. ஸோ அது வந்துட்டு 15 to 20 அந்த மாதிரி. ஸோ 81ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்ல உங்களுக்கு 10 or 15 அப்படின்றது ஒரு லாட் சைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கான கேல்குலேஷன் நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய இதை எப்படி பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷனை சொல்லலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேட் பண்ண சொல்லி இது தெரியதான் போகுது நவம்பர் 20th. ஸோ இது அப் டு தென் இது வந்துட்டு நடக்கலாம். இல்லை இதோட கம்மியான ட்ரேட்ஸ் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணலாம். ஸோ கான்ட்ராக்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்துட்டு இதுதான் அதுக்கான
நவம்பர் 20th வந்து அதுக்கான டெட்லைன் இருக்கும். அப்போதுலேருந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன நடக்கும், பையர்ஸ் வந்து அதிகமாக ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி வரும், செல்லர்ஸும் அதிகமாக மணி வந்து செல்லிங்க்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரெண்டு சைடும் வந்து யாரையும் ஹை கேபிட்டலை எடுத்துகிட்டு வர சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்க்க சொன்னால் உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் மணி வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 3000 rupees வந்துட்டு இப்போ 15 ஒரு லாட் வந்து 15 அப்படின்ற எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 times இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி பேங்க் நிஃப்டி எவ்வளவு அப்படின்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து 6000 9000 rupees வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த லாட், இந்த சேம் லாட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது 9000. ஸோ இதனால் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ட்ரேடர்ஸ் வந்து அப்ஃப்ரண்ட்டாக நிறைய மணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு, பையர்ஸும் சரி செல்லர்ஸுக்கும் சரி. இதனால் கொஞ்சம் ட்ரேடிங் பொசிஷன்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ பையர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. செல்லர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அவங்க குவான்டிட்டி ஆஃப் ட்ரேட்ஸை வேணால் கம்மி பண்ணலாம், அவங்க லிமிட்ஸை வேணால் கம்மி பண்ணலாம். தவிர்த்து ஆர் சேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க இப்போ எப்படி மார்க்கெட்டில் இருக்காங்களோ அதையும் அப்படி இருக்க போகிறாங்க. ஒன்லி இட் வில் அஃபெக்ட் பையர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி 1 or 2 lakhs வந்து செல்லிங் பண்ணுறவங்களுக்கு தானே இது ப்ராப்ளமாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் வந்து ஹியூஜ் மணி வச்சுருக்கவங்க, கேபிட்டல் வச்சுருக்கவங்க. ஸோ less than 3 lakhs கேபிட்டலில் வச்சுருக்க செல்லர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இட் வில் பி அ டிஃபிகல்ட் ஒன் தான். பையர்ஸுக்கு கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு தௌசண்ட்ஸில் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அவங்களோட ட்ரேடிங் குவான்டிட்டிஸை கம்மி பண்ணுறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ 3000 9000 ஆக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:3 அந்த மாதிரி வரும். ஸோ பையர்ஸ் கொஞ்சம் கம்மி ஆவாங்க. பட் எவ்வளவு கம்மி ஆவாங்கன்றதை நம்ம அன்றைக்கி தான் பார்க்க முடியும். ஒரு 1 month நம்ம வந்துட்டு இதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ பையர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க சொல்ல வந்துட்டு ரேஷனேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு என்எஸ்சியும் வந்து பிஎஸ்சியும் சரி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பைரி பண்ண முடியாது. வீக்லி எக்ஸ்பைரி வந்து நிறைய இருக்குது. இப்போ மண்டேக்கு ஒன்று, டியூஸ்டேக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வெட்னஸ்டேக்கு ஒன்று, தர்ஸ்டேக்கு ஒன்று, அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால ஸ்பெக்குலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்பெக்குலேஷன் எப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இங்கே முடிச்சவங்க இங்கே வருவாங்க, இது முடிச்சவங்க அடுத்த நாள் இங்கே வருவாங்க. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த வாலட்டிலிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்பைக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாகவே வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ வந்து விக்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த மாதிரி ஹியூஜ் மணி இருக்கிறவங்க வந்துட்டு இதில் ப்ராஃபிட் மண்டே எடுத்தோடனே டியூஸ்டேலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வெட்னஸ்டே. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ரூல் எல்லா வீக்லி எக்ஸ்பைரி நிறைய இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. தேர்ஸ்டே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ தேர்ஸ்டே ட்ரேட் தேர்ஸ்டே அப்புறம் மந்த் எண்டு. தேர்ஸ்டே பண்ணதுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு அதே செட் ஆஃப் பீப்புள் தான் இருக்க போகிறோம், அதே செட் ஆஃப் அமௌண்ட்டு தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த ஸ்பெக்குலேஷன்றது, அதாவது வாலட்டிலிட்டி, அது சடன் வாலட்டிலிட்டின்றது வந்து இந்த மாதிரி வர்றதுக்கான இப்போது நடந்துட்டு இருக்க மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு.
ஸோ அதை வந்து இந்த ரூல்ஸை வச்சு இது பண்ண முடியும். ஏதர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. என்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எது அதிகமாக இருக்குதுன்னா பேங்க் நிஃப்டி தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பேங்க் நிஃப்டி எடுப்பாங்களா நிஃப்டி எடுப்பாங்களான்றது அன்றைக்கி தான் தெரியும். இதில் இன்னொரு இது ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கலாம் இந்த ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி வந்து நிஃப்டியை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து October 22 வந்து ஒரு 22 நினைக்கிறேன். October 22 ஒரு முக்கியமான 20 or 22 டேட் தெரியல, நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இதில் பிரிக்ஸில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். பிரிக்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சவுத் ஏஷியாவில் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் நேட்டோ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்ற சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் வித் தேர் ஓன் மணி அப்படின்ற மாதிரி. இப்போ ருபீஸ்னால் ருபீஸை வச்சு நம்ம ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணலாம், நம்ம பிரேசிலுக்கு ட்ரேட் பண்ணலாம், பிரேசில் அவங்களோட கரன்சி வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது யூனிக்கான ஒரு கரன்சியை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து அக்டோபரில் இருக்குது. இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் அந்த மீட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வால்டிலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது வந்து நிஃப்டியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே என்எஸ்சி இருக்குது. ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து சென்செக்ஸில் கம்மியாக இருக்கிறதுனால பேங்க் ஏஎக்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுனால எல்லா சான்ஸும் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு தியரி தான். இது வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்மளால். இது வந்து நடக்குமா, நம்மளுக்கு புது கரன்சி இந்த பிரிக்ஸுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நடந்துச்சுன்னா வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு பவராக வந்துட்டு அந்த டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு அதுக்கான ரெகுலேஷனாக நான் சிலதை பார்க்குறேன். இதில் பேங்க் நிஃப்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பெக்குலேஷன் வந்து சிலது இந்த இடத்துல நடக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இல்லை. இந்த மூணுமே அதில் நடக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு. ஸோ இது இந்த தேதி வருமானு தெரியல, வந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ட்ரேடிங்கில். ஸோ தென் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன்டெயில் ரிஸ்க் கவரேஜ். இது செல்லர்ஸ்க்கான மெயின் இதுதான். ஸோ அவங்க வந்துட்டு அப்ரண்ட்டாக 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க செல்லிங்க்கு எக்ஸ்பைரி டேஸில். ஸோ தே ஹேவ் டு பே மோர். 1 இருந்தால் 1 or 2 இருந்தால் செல் பண்ணுற இடத்துல வந்துட்டு 1.5 1.8 அந்த மாதிரி அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த கவரேஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து செல்லர்ஸ்க்கு கொஞ்சம் இதுதான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் தான், அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதால் பெனிஃபிட்டு ரீட்டைல் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் பீப்புள் கொஞ்சம் வெளியே போவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் என்ட்ரி எடுத்துருவாங்க அவங்க இப்படிதான் மார்க்கெட்டோட இதை வச்சு. கவர்மெண்ட்டுக்குன்னு பார்க்க சொன்னால் அவங்களுக்கு அப்ரண்ட்டாக அவங்களுக்கு நிறைய டேக்ஸஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸாக தான் ஆகுது. Sellers, they are going to pay more, and buyers are also going to pay more. அதே மாதிரி இன்ட்ராடே மானிட்டரிங் பொசிஷன் வந்துட்டு பண்ணுறாங்க. ஏப்ரல்லேருந்து பண்ண போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், ஏப்ரல்லேருந்து. ஸோ தே ஆர் கோயிங் டு மானிட்டர் ப்ரோக்கர்ஸ் அஸ் வெல். எந்த மாதிரி
பொசிஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத டேயில் 4 times ஸ்னாப்ஷாட் எடுத்து அவங்க செக் பண்ண போகிறாங்க. இது வந்து சிபிக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் புரோக்கர்ஸ்க்கும் உள்ள டீலிங் தான். ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக கவலை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மெயின் இது ரெண்டுத்தில் எது ட்ரேட் ஆக போகுது, ஒரு இது ரெண்டுத்தில் எது ட்ரேட் ஆக போகுது, பிஎஸ்சி சூஸ் பண்ண போகிறாங்க, என்எஸ்சி சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது நவம்பர் 20th தான் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பைரிஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்க தான் போகுது கண்டினியூஸாக. ஸோ வீக்லி வந்து 2 எக்ஸ்பைரி இருக்கும், அதுக்கப்புறம் மந்த்லி மற்ற எல்லாத்தோட எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு நிஃப்டி 1 week, நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி, அடுத்த இதில் வந்து பேங்க் எக்ஸ், சென்செக்ஸ், இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே கூட இருக்கலாம். பட் இதெல்லாமே வந்து ஒரு தேரி தான். பட் இது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. பட் 1 எக்ஸ்பைரின்றது மஸ்ட்ன்றதை அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பையர்ஸ் அதிகமான அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும், செல்லர்ஸ் அதிகமான அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும் ட்ரேடிங்காக. இதில் வந்துட்டு வரி பண்ணுறதுக்கோ மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் ரொம்ப ஆகாமல் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நவம்பர் 20th தான் பார்க்க முடியும். ஆனால் ஒன்று நடக்கலாம். ஸோ இந்த என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ரீட்டைல் பீப்புளுக்கும் சரி, கிளைண்ட்ஸ்க்கும் சரி, ப்ரோக்கர்ஸுக்கும் சரி, இந்த 5% or 15% வந்துட்டு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில், ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்படி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ஸ்டெடியாக போகலாம், ஸ்பெகுலேஷன் இல்லாமல், அதோட ஸ்பைக்ஸ் ரொம்ப இல்லாமல், சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு லிமிடேஷன் இருக்குதுன்னா, ஒரு கான்ட்ராக்டில் இவ்வளோ தான் லிமிடேஷன் இருக்குன்றது போல இருந்துச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து 83 83.40 சில பேர் போயிடுவாங்க, அப்புறம் 83.80 போவாங்க. ஸோ அது அந்த இடத்துல பார்க்க சொல்ல இந்த அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கொடுக்குற பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் இன் த மணி, அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி, அந்த மாதிரி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு 25ன்றது வந்து ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது 25ன்றது 50 or 75 போகுதுன்னு வைங்களேன். பழையபடி எல்லாரும் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, 100ல் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, they go to 75 குவான்டிட்டி. இப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா அது 25 எங்கே இருக்குது அவங்களோட ப்ரைஸ் அப்படின்றத அங்கே போவாங்க. 50 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 rupees இங்கே இருக்குது அப்படின்ற இடத்துல போய் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பையர்ஸ் எப்பவுமே வந்துட்டு அவங்க வேல்யூவை வந்து எங்கே கிடைக்குதோ அதை தான் பண்ணிட்டு போவாங்க. ரீட்டைலர்ஸ் வந்து அவங்களுக்கு வேல்யூ ஆஃப் மணி அந்த இது எங்கே கிடைக்குது அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்பயும் அவங்க வந்து லூஸ் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஏன்னா டீப் இந்த மணியில் உங்களுக்கு நிறைய வாலட்டிலிட்டி இருக்க போது கிடையாது. ஸோ அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நீங்கள் கிளைண்ட்டோட 5% வச்சா கூட அது வந்து ஃபில் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது. ஸோ இது எப்படி செபி வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அப்பயும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லாஸை வந்து எடுக்கிறதுக்கான
டீப் இந்த மணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது லாஸ் இருக்கும், சான்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு லாஸ் ஒருத்தருக்கு ப்ராஃபிட்ன்றது குறிச்சிட்டு தான் இருக்கும். பர்சன்டேஜ் வேணால் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் மார்க்கெட்டில் நாலேஜ் உள்ள இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் எடுத்து வந்தாங்கன்னா சடன் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன் கிட்ட போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களா ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா வெல் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அன்டில் எஜுகேஷன் இதை பற்றி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்துட்டு லாஸ் மேக்கிங்கை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு செபிக்குள்ள ரூல்ஸ். இதுக்கு மேலே இதை நம்ம நவம்பருக்கு அப்புறமா வந்து என்ன மாதிரி ட்ரேடிங் நடக்குது அப்படின்றத அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.